நான் யார் பேசுறேன்னு தெரியுமா? ஓ வருங்கால மாமியார் பேசுறேன். அம்மா என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது பேசு. அம்மா கப்பன் சாசர் வாங்க கடைக்கு போனோம். ஐயோ இதுக்கு நீ பேசாமலே இருந்திருக்கலாம். அத்தை, நான் உங்க பையனை கோவில்ல பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதம் சொல்லிட்டேன் அப்படின்னு கலகலன்னு பேசுவேன்னு பார்த்தா கப்பு வாங்க கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. மிரட்டாதீங்கம்மா, பாவம்மா, விடுங்கம்மா. எங்க நான் சொன்ன மாதிரி சொல்லு பாக்கலாம். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. என்ன ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? நாளைக்கு நான் உன்னை பொண்ணு பார்க்க வரணுமா வேண்டாமா? என்ன பதிலே காணோம்? சரி, அப்ப நான் என் பையனுக்கு வேற பொண்ணு பாத்துக்கிறேன். இல்ல வேணாம், நீங்க வாங்க. அப்படி போடு. ஒரே வார்த்தையில என் மனச கவர்ந்துட்ட. சரி சரி, நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். உன் கையால நீ எனக்கு ஸ்வீட் செஞ்சு தரணும், சரியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உன் கண்ணத்துல ஓங்கி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. நேர்ல வந்து கொடுக்கட்டுமா? சரி சரி, நான் போனை வைக்கிறேன். சரிம்மா. ஏமா சும்மா தாண்டா. என்னடி சொன்னாங்க? முத்தம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. என்னது? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? முத்தம்மா என்ன சொல்றா இவ? அக்கா, ஸ்வேதா அக்கா, தோ வரேன், நில்லுக்கா. அக்கா, உன்னை பொண்ணு பார்க்க வராங்களாமே. ஆமா, உனக்கு யாரு சொன்னா? கண்மணி அம்மா காலையில எங்க அம்மா கிட்ட 1 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்க வந்தாங்களா? அப்ப சொன்னாங்களா, எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நீயும் என் பக்கத்துலயே இருக்கணும். உன்கிட்ட நல்ல பாவாடை சட்டை இருந்தா அத போட்டுக்கிட்டு என்ன பொண்ணு பார்க்க வர நேரத்துக்கு நீயும் வந்துரு. அதெல்லாம் எப்பயோ ஒரு பாவாடை சட்டை எடுத்து அம்மா கிட்ட அயன் பண்ண கொடுத்துட்டேன். உனக்கு கூட மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்காமே. இதெல்லாம் யாரு உனக்கு சொன்னா? கண்மணி அம்மா தான் எங்க அம்மா கிட்ட சொன்னதா சொன்னாங்க. அக்கா, மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கா? அத்தைக்கு கூட என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் அந்த அத்தை? என்ன கட்டிக்கு போறாருல அவரோட அம்மா. இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள அவங்கள அத்தைன்னு உறவு கொண்டாட ஆரம்பிச்சிட்டியா? கெட்டிக்காரிக்கா நீ. உன்னை கட்டிக்க ஒரு ராஜகுமார வருவான்னு சொன்னேன்ல, அதே மாதிரி ராஜகுமார வந்துட்டான் பாத்தியா? அக்கா, மாப்பிள்ளை பேர் என்ன? மாப்பிள்ளை பேரு மாதவன். அவருக்கு ஒரு அண்ணன் கூட இருக்காரு. அவர் பேரு மேடி. அவர் கூட என்ன பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நீ சொல்றிய மேடி, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவர் பாவம், பாக்குறதுக்கு பெரிய ஆளா இருந்தாலும் பழக்க வழக்கத்துல சின்ன புள்ள மாதிரி தான் இருக்காரு. அதனால அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஆளை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? யாராவது ஏமாந்து கல்யாணம் பண்ணாதான் உண்டு. ஏய், அப்படிலாம் சொல்லாத. பாவம், அவரு ரொம்ப நல்லவரு. சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன். நீ அப்புறமா வீட்டுக்கு வந்து. சரிக்கா. ஸ்வேதா, தாத்தா எங்க போயிட்டீங்க? சரி வாங்க வீட்டுக்கு போலாம். இல்லமா ஸ்வேதா,
நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவேன். இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நேத்து நீ நகரட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போனீங்க, அங்க உன்னை பொண்ணெல்லாம் பார்த்தாங்களாமே, இதே நீ தாத்தா கிட்ட சொல்லல? இல்ல தாத்தா, எனக்கே தெரியாது. கோயிலுக்கு வான்னு தான் கூப்பிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே சொன்னாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பார்க்க வீட்டுக்கு வராங்க தாத்தா. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரு என்னன்னு உனக்கு தெரியுமாமா? அதெல்லாம் தெரியாது தாத்தா. கண்மணி அம்மா, பூமிகா அம்மா, மரகத பாட்டிக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அவங்க பெரிய பணக்காரங்கன்னு மட்டும் என்கிட்ட சொன்னாங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. பணக்காரங்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, இந்த சரிகாரங்களை நினைச்சுதான் பயப்படணும். என்ன தாத்தா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் இப்ப எதுவுமே சொல்ற நிலைமையில இல்லம்மா. கடவுள் உன்னை காப்பாத்துவாருமா. சரி, நீங்க வாங்க, நான் வேணா பாட்டிக்கிட்ட சொல்றேன். என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நீங்க என் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். வாங்க தாத்தா. இல்லம்மா, நான் எங்க இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இப்போதைக்கு நான் வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளியில இருக்கிறது தான் நல்லது. சரி, நீ போயிட்டு வாமா. சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸ்வேதா, என்னம்மா நீ? எப்பவும் நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்பமா. உனக்கு எந்த குறையும் வராது. நீ போயிட்டு வாமா. சரி, நான் வரேன். மரகதமும் கண்மணியும் பூமிகாவுக்கு பணக்கார மாப்பிள்ளையா அமையணும், பணக்கார மாப்பிள்ளையா அமையணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சாளுங்க. ஆனா அமைஞ்ச பணக்கார இடத்த பூமிகாவுக்கு சம்பந்தம் பேசி முடிக்காம ஏன் ஸ்வேதாவுக்கு சம்பந்தம் பேசி முடிக்கிறாளுங்க? இது எங்கேயா இடிக்குதே? சொல்லுங்க மேடம். மாதவன் அம்மா கிட்ட மாதவனை சென்டருக்கு அனுப்பி வைக்கிறது பத்தி பேசுனீங்களா? பேசுனேன், ஆனா அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. இருங்க, உங்க முன்னாடியே நான் திரும்ப கேக்குறேன். சரி. ஹலோ, சொல்லுங்க பிரேமி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? இருக்கேன். ஒண்ணும் இல்ல மேடம், நம்ம மேடிய பாஸ்டிக் சென்டருக்கு திரும்ப அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்க. அதான் எப்ப அனுப்பி வைக்கிறீங்கன்னு கேட்க ஃபோன் பண்ண. அதுவா, மாதவன் இப்ப பொண்ணு பார்க்க போற சந்தோஷத்துல இருக்கான். அதனால இப்ப நாங்க அவனுக்கு என்ன சொன்னாலும் அவன் காதுல விழவே விழாத. மாதவனே வரான், நான் அவன்கிட்ட போனை கொடுக்கறேன், நீங்களே அவன்கிட்ட பேசுங்க. சரிங்க மேடம். மேடி, இங்க வாப்பா. மாம், உட்கார். வாட் மாம்? பிரேமி டீச்சர் லைன்ல இருக்காங்க, நீ அவங்க கிட்ட பேசு. நோ நோ, நான் பேச மாட்டேன். அந்த டீச்சர் எனக்கு பிடிக்காது. ஷூ, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா. நீ அவங்க கிட்ட பேசு. ஃபர்ஸ்ட் நீ அவங்க கிட்ட வணக்கம் சொல்லு. இந்தா. ஹலோ, என்ன யாருன்னு தெரியுதா மேடி? டீச்சர், நான் அங்க வரமாட்டேன் டீச்சர், என்ன கூப்பிடாதீங்க. இல்ல, நான் உன்னை கூப்பிட மாட்டேன். உன்கிட்ட ஒரு புது டீச்சர் பேசணுமா. போனை கொடுக்கறேன், பேசுறியா? மாதவனை மேடின்னு சொல்லுங்க, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். மேடி, நான் புது டீச்சர் பேசுறேன். என் பேரு ராசாத்தி. ராசாத்தி, பூசாத்தி, இந்த பேர்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியா? எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, சொல்லட்டா மேடி? சொல்லுங்க. பெரிய மகாலட்சுமி. பெரிய மகாலட்சுமியா? நீங்களா புது டீச்சர்? ஆமா. நீங்க எப்ப வரீங்க? நேர்ல வந்தா நான் உங்களுக்கு நிறைய கதை சொல்லுவேன். கதையா? சின்ன மகாலட்சுமி பத்தியே கதை சொல்லுவேன். வரேன், ஆனா இப்போ வர முடியாதே. நாங்கெல்லாம் மகாலட்சுமிய பொண்ணு பார்க்க போறோம். அப்படியா? பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருக்கு. சரி, எனக்கு பொண்ணை காட்டுவீங்களா? மாட்டேன். யாருக்கும் என் மகாலட்சுமிய காட்ட மாட்டேன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? சரி, போட்டோலயாவது காட்டுறீங்களா? போட்டோல காட்டுறேன். என்கிட்ட மகாலட்சுமியோட ஐடி கார்டு இருக்கு. அத உங்களுக்கு காட்டுறேன். சரி, நான் உங்களை நேர்ல பாக்கும்போது எனக்கு போட்டோ காட்டுங்க. சரி. சூப்பரா இருக்குல்ல? ஸ்வேதா, அம்மா. கப்பன் சோசர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு எங்க வந்துட்டேன். காமி? கப்பன் சோசர் நல்ல டிசைனா இருக்கே. பரவாயில்ல, உனக்கும் கொஞ்சம் ரசனை இருக்கு. நல்லா தேடி பார்த்து வாங்கியிருக்க. அப்படிலாம் இல்லம்மா, கடைக்காரரு இதா கடைசி பீஸ்ன்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, எப்படியோ நல்ல விதமா அமைஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணு, மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் காஃபி கொடுக்கும்போது இந்த கப்பன் சாசர்லயே காஃபியை கொடுத்துரு. என்ன, சரியா? சரிம்மா. இது என்னது, மளிகை சாமானா? இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கல்ல, அதான் அவங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலான்னு அதுக்கான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட் செய்ய போறியா? ஆல்ரெடி டைமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம கடையில ஸ்வீட் வாங்கி வச்சிடலாம். இல்லம்மா, அவங்க ஸ்வீட் செய்ய சொன்னாங்க. அவங்கன்னா எவங்க? அது கல்பனாஜி அம்மா. பாருடா, மாமியாருக்கு கொடுக்கற மரியாதைய. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போய் ஸ்வீட் பண்ணு போ. சரிம்மா. எந்த பிரச்சனையும் வராம ஸ்வேதாவை எப்படியாவது மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பதான் நம்ம பூமிகாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணத்தை நல்ல விதமா நடத்தி வைக்க முடியும். ஐயோ பாட்டிமா, நீங்க எதுக்கு காஃபி எல்லாம் போடுறீங்க? இருங்க, நான் போட்டு தரேன். ஐயோ பரவாயில்ல, விடு, நானே போட்டுக்கிறேன். பாட்டிமா, நான் கடைக்கு போயிட்டு வர வழியில தாத்தாவை பார்த்தேன். அவரை நீங்க வீட்டுக்கு கூப்பிடலாம்ல? அவரை பத்தி பேசாத. உன்னை ஒளிச்சு வச்சு என்னை ஏமாத்த பார்த்தாருல்ல, நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன். ஆமா, அவரை பாத்தியே உங்ககிட்ட என்ன பேசினாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பத்தி தாத்தா விசாரிச்சாரு. யாரு என்னன்னு விவரம் கேட்டாரு. எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். இத பார், அவர்கிட்ட நீ முதல்ல பேச்சுவார்த்தையை நிறுத்து. எங்கேயாவது அவரை பார்த்தா கூட பேசவே கூடாது. போன் பண்ணா எடுக்கவே கூடாது, புரிஞ்சுதா? சரி பாட்டிமா. அத்தை, அத்தை, அத்தை. என்னத்த பயங்கரமான யோசனையில இருக்கீங்க? அது நம்ம கல்யாண தரகர் வந்து ஸ்வேதாவை மாதவனுக்கு பொண்ணு கேட்டாருல்ல. ஆமா, 1 கோடி பணம் நகையெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல வாங்கி தரேன்னு கூட சொன்னாரு. அந்த விஷயத்துல ஸ்வேதாவோட மனச கலைச்சு ஸ்வேதாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க விடாம சகுனி வேலை பண்ணது யார் தெரியுமா? யார் அத்த? உன் மாமாதா. என்னத்த சொல்றீங்க? ஆமா, என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்றேன், கேளு. இந்த பாருமா, கண்மணியும் மரகரமும் உனக்கு என்னைக்குமே நல்லது பண்ண மாட்டாங்க. உன் தாத்தாவா சொல்றேன், நான் சொன்னது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுமா. உனக்குன்னு ஒரு நல்ல பையனை பார்த்து
நீயே கல்யாணம் பண்ணிக்கமா. இத பாருமா, கடையில உன் கூட வேலை செய்யற ஒரு நல்ல பையனா பார்த்து அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கமா. நீ கொண்டு வந்து கொடுத்த 10 பவுன் செயின் வீட்டுல இருக்குல்ல, நான் அந்த செயினை அவங்க 2 பேருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேம்மா. நீ அதை வச்சு ஊரை விட்டு போய் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கமா. இல்லனா அவளுங்க சுயநலத்துக்காக உன்னை பாதாளத்துல தள்ளி விட்டுருவாங்கம்மா. ஏன் அத்த மாமா இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அது மட்டும் இல்ல, இன்னொரு வேலையும் பண்ணிருக்காரு. அதையும் சொல்றேன் கேளு. மரகரமும் கண்மணியும் சேர்ந்து மனவளர்ச்சி குறைவான பையனுக்கு உன்னை கட்டாயப்படுத்தி கட்டி வச்சிருவாங்க தானமா நீ பயப்படுற? கவலைப்படாதமா, உன் தாத்தா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன். அமைதியா இருந்துகிட்டு மாமா இவ்ளோ வேலை பாக்குறாரா? அத்த, மாமாவை இனிமே வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க. சேக்காட்டி மட்டும் இந்த ஆளு வீட்டுக்குள்ளேயே வில்லன் வேலை பாத்துக்கிட்டு இருந்தவர் தானே. வெளியில போனா மட்டும் சும்மா இருந்துருவாரா? ஸ்வேதா கப்பன் சாசர் வாங்கிட்டு வரும்போது வழியில அவளை மறிச்சு விசாரிச்சிருக்காரு. என்னத்த சொல்றீங்க? ஆமா கண்மணி, ஸ்வேதாவோட கல்யாண விஷயத்துல அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு. அதனாலதான் விசாரிச்சிருக்காரு. நம்ம ஸ்வேதா வேணான்னு சொன்ன மன வளர்ச்சி குறைவான மாதவனத்தான் திரும்பவும் ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஸ்வேதாவை ஏமாத்தி டிராமா பண்றோங்கிற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுவாரு. அதனால ஸ்வேதா கல்யாணம் முடியிற வரைக்கும் மாதவன் விஷயம் அவருக்கு தெரியாம எப்படியாவது நம்ம கவனமா பாத்துக்கணும். புரிஞ்சுதா? சரி அத்த. தம்பி சார், ஒரு டீ போடுப்பா. இத போடுறேன் சார். ஏங்க என் பொழப்புல மண்ணள்ளி போட்டீங்க? நான் உங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டேனா? என்னையா சொல்றீங்க? பின்ன போடாம நான் தான் உங்க வீட்டுக்கு வந்து கண்மணி அம்மா கிட்ட மூளை வளர்ச்சி சரியில்லாத ஒரு பணக்கார வீட்டு பையனை ஸ்வேதாவுக்கு கல்யாணம் முடிச்சா மாப்பிள்ளை வீட்டுல 1 கோடி ரூபாய் பணம், 100 பவுன் நகை, ஒரு தனி பங்களால தர்றாங்கன்னு சொன்னல. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டா சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு நேரடியா போய் சம்பந்தம் முடிச்சிருக்கீங்க. நீங்க நேரடியா சம்பந்தம் பேசி முடிச்சதுனால எனக்கு வர வேண்டிய கமிஷன் மிஸ் ஆயிடுச்சு. அதை யார் கொடுப்பா? யோ, நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலையா? நாங்க ஸ்வேதாவுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அந்த மாப்பிள்ளை கிட்ட திரும்பவும் போய் சம்பந்தம் பேசுவோமா? ஸ்வேதாவுக்கு இப்ப பாத்துருக்கிற மாப்பிள்ளை வேற மாப்பிள்ளையா? நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வளர்ற. எது நான் வளர்றேனா? நீங்க வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்னா அதை நான் நம்பணுமா? குடும்பமே சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்க. ஸ்வேதா பொண்ணு நான் நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். கடைசி அந்த பொண்ணு கூட காசு காசப்பட்டு மன வளர்ச்சி இல்லாத அந்த பையனை கல்யாணம் முடிக்க சம்மதிச்சிருக்கு. யோ, வார்த்தையை விடாதியா. என் பேத்தி தங்கமான பொண்ணியா, காசுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆள் கிடையாது. அப்படியா? அப்புறம் உன் பேத்தி நேத்து கோயில்ல அந்த மன வளர்ச்சி இல்லாத பையனை பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கு. என்ன அந்த பையனை புடிச்சு போய் சொல்லுச்சா? எல்லாம் காசுக்காக தானே. நல்ல குடும்பம் என் குடும்பம். உங்க குடும்பத்துல போய் அந்த பணக்கார வீட்டு பையனுக்கு சம்மந்தம் பேசி முடிக்கணும்னு நினைச்சா பாத்தியா? என்ன சொல்லணும்? ஏய் இந்தப்பா கணக்குல வச்சுக்க. சரிங்க. என்ன சொல்லிட்டு போறான் இந்த தரகரு? மரகரமும் கண்மணியும் நேத்து கோவில வச்சு ஸ்வேதாக்கு மாப்பிள்ளை பேசி முடிச்சுட்டு போனாங்களா? இதுக்கு ஸ்வேதா எப்படி ஒத்துக்கிட்டா? ரொம்ப குழப்பமா இருக்கே. ஏதோ ஏமாத்து வேற நடந்திருக்கு. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. உடனே ஸ்வேதா கிட்ட பேசணும். தாத்தா போன் பண்றாரு. இத பாரு,
அவர்கிட்ட நீ முதல்ல பேச்சுவார்த்தையை நிறுத்து. எங்கேயாவது அவரை பார்த்தா கூட பேசக்கூடாது. போன் பண்ணா எடுக்கவே கூடாது. புரிஞ்சுதா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? பாட்டிமா கிட்டே போய் கேட்டுருவோம். பாட்டிமா, தாத்தா எனக்கு ஃபோன் பண்றாரு. நான் அவர்கிட்ட பேசட்டுமா வேணாமா? நீ என்கிட்ட போனை கொடுத்துட்டு போ, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரி. பாட்டி, ஸ்வேதா போயிட்டா. நீங்க போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. தாத்தா என்ன சொல்றாருன்னு கேப்போம். ஸ்வேதா, தனியா இருக்கியாமா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.